பத்திரப்பதிவுத்துறை செயலாளர் அருமை நண்பர் குமரகுருபரன் அவர்களே, இந்த வி. சேகர் ரிட்டையர்ட் ஆனவர், இவரை எதற்காக பத்திரப்பதிவுத்துறையில் வைத்துள்ளீர்கள்? உடனடியாக இவரை நீக்க வேண்டும். வணக்கம் அனைவருக்கும். முதல்வர் விஜய் அவர்களை பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் ஏமாற்றுகிறார்கள். எப்படி என்று பாருங்கள். இவர் சேகர், வி. சேகர், முன்னாள் சார் பதிவாளர், முன்னாள் மாவட்ட பதிவாளர், முன்னாள் சென்னை மண்டல தலைவர். இவர் ஓய்வு பெற்றுவிட்டார். 2023ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றுவிட்டார். ஓய்வு பெற்றதே தவறு, ஓய்வு கொடுத்ததே தவறு. இவர் போலி பத்திரம், அதாவது அரசுக்கு சொந்தமான எல்காட் நிறுவனத்தின் நிலத்தையும் தடுப்பு நிலத்தையும் பதிவு செய்தவர் இந்த சேகர். இது குறித்து நாம் பலமுறை செய்தி வெளியிட்டோம், பலமுறை புகார் கொடுத்தோம். இருந்தும் இவருக்கு ஓய்வு கொடுத்தவர் யார் என்றால் ஜோதி நிர்மலாசாமி. அப்போது அவர் பத்திரப்பதிவுத்துறை செயலாளராக இருந்தார். இதையெல்லாம் அவர் காதில் வாங்கவில்லை. ஒரே இனம், ஒரே ஜாதி, இனப்பற்றால் இவருக்கு ஓய்வு வழங்கினார். மேலும் ஓய்வு வழங்கியதோடு இல்லாமல் இவருக்கு விலை மதிப்பு நிர்ணயம் செய்யும் குழுவில் ஒரு பதவியை கொடுத்து, ஒரு ஜீப்பு கொடுத்து, சம்பளமும் கொடுத்து அழகு பார்த்தவர் இந்த ஜோதி நிர்மலாசாமி. இவர் இன்னும் தொடர்கிறார். சமீபத்தில் பத்திரப்பதிவு துறை அலுவலகத்தில், அதாவது தலைமை அலுவலகத்தில் 3வது மாடியில் இவருக்கு ரூமே கொடுத்திருக்காங்க. பூரா வசூல் தான். குமரகுருபரன் அவர்கள், பத்திரப்பதிவுத்துறை செயலாளர் அவர்கள் இவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? இது குறித்து பாருங்க, நாங்கள் செய்தி வெளியிட்டோம். அம்மாவுக்கு 30 வயசு, பையனுக்கு 31 வயசு. இது பாருங்க, இந்த மாதிரி தான் இவர் கோல்மால் பண்ணி பத்திரம் பதிவு பண்ணி வைத்துள்ளார். 2024 நாங்கள் செய்தி வெளியிட்டோம். மீண்டும் இவரை பதவி நீக்கம் செய்யவில்லை என்றால் அனைத்து ஆவணங்களும் தயார் நிலையில் உள்ளன. உடனடியாக புகார் கொடுப்போம். குமரகுருபரன் அவர்களே, இவரை உடனடியாக பணி நீக்கம் செய்து பதிவுத்துறையிலிருந்து இவர் ஓய்வு பெற்றதை ரத்து செய்ய வேண்டும், கைது செய்ய வேண்டும். அரசு நிலத்தை பதிவு செய்தவன் யார்? குற்றவாளி தானே? தியாகியா? கட்டிங் கம்னாட்டி. இதை புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.